வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர் தாமஸ் வயட் எழுதின ரிமெம்பரன்ஸ் போம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சர் தாமஸ் வயட் 1503 வருடம் ஆலிங்டன் கேசிலில் பிறக்கிறார். இந்த ஆலிங்டன் கேசில் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டில் லண்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கென்ட் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்குது. அங்கே தான் அவர் பிறந்தார். அவருடைய அப்பா பெயர் சர் ஹென்றி வயட் அப்படிங்கிறது அவங்களோட அப்பா பேர். சர் ஹென்றி வயட் என்னவா ஒர்க் பண்ணார் அப்படின்னா, ஹீ வாஸ் அ ட்ரஸ்டட் அட்வைசர் அண்ட் கோர்ட்டியர் டு கிங் ஹென்றி த 7th அண்ட் கிங் ஹென்றி த 8th. ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்னென்னா, 2 கிங்குகிட்டையுமே இவர் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு அட்வைசராக இருந்தார். ஸோ அப்போ சர் தாமஸ் வயட்டினுடைய அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்சியல் ஃபேமிலியில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, கிங் ஹென்றி த 7th கிங் ஹென்றி த 8th யார் சார் அப்படின்னு சொன்னால், டியூடர் டைனாஸ்டி அப்படின்னு ஒன்று இங்கிலாண்டில் இருக்குது. அதாவது டியூடர் எரா ஆர் டியூடர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூடர் டைனாஸ்டியை உருவாக்கின முதல் கிங்கு ஹென்றி த 7th, 2வது கிங்கு ஹென்றி த 8th. சரி, கிங் ஹென்றி த 8th யார் அப்படின்னு சொன்னால், கிங் ஹென்றி த 7th சன்னு கிங் ஹென்றி த 8th. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிங் ஹென்றி த 8th சர் தாமஸ் வயட்டும் சமகாலத்தவர்கள். சர் தாமஸ் வயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் ஹென்றி த 8th ஒர்க் பண்ணுறாரு. அவரோட அப்பா சர் ஹென்றி வயட் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா, கிங் ஹென்றி த 7th கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. கடைசி காலத்தில் கிங் ஹென்றி த 8th கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர் 2 பேர்த்துக்கிட்டையுமே ஒர்க் பண்ண காரணத்தினால ரொம்ப வெல்த்தியாக இருந்திருக்காரு, பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு, ரொம்ப பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியாக இருந்திருக்கார். ஒரு அரசர்கிட்ட ஒர்க் பண்ணாவே என்ன இருக்கும், கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், நாலேஜாக இருக்கணும். அந்த அளவுக்கு நாலேஜான பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லை, லாயல்ட்டி டு த கிங்ஸ். இந்த 2 கிங்குக்கிட்டையும் ரொம்ப லாயலாக நடந்து கொள்வார். இது அவங்க அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸு. அவங்க அம்மா ஆனி ஸ்கின்னர் அப்படிங்கிறது சர் தாமஸ் வயட்டினுடைய மம்மியோட பேர். அடுத்து சோசியல் ஸ்டேட்டஸ். ஹி வாஸ் பார்ன் இன்டு எ நோபல் ஃபேமிலி. ரொம்ப ரிச், அரச குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களும் நல்ல வசதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பெருமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் தான் பிறந்தார். பொலிட்டிக்கலி ரொம்ப இன்ஃப்ளூயன்சியல் ஃபேமிலியில் இவர் பிறந்தார். இதெல்லாம் இவருக்கு சிறப்பு. இவர் எங்கே சார் கல்வி கற்றார் அப்படின்னு சொன்னால், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தார். இவர் என்னெல்லாம் லாங்குவேஜ் படித்தார் அப்படின்னா, லாட்டின், இட்டாலியன், ஃப்ரெஞ்சு அண்டு ஸ்பானிஷ், இத்தனை லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இவர் பிற்காலத்தில் பயணம் செய்துட்டு வந்ததுனால இந்த லாங்குவேஜஸில் இவருக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, இவரோட இன்ட்ரெஸ்டட் ஏரியா லிட்ரேச்சர், பொயட்ரி அண்ட் டிப்ளமசி. சர் தாமஸ் வயட்டுக்கு லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா பொயட்ரி எழுதியிருக்காரு, நிறைய லிட்ரரி பீசஸ், லிட்ரரி ஒர்க்ஸ் நிறையா பண்ணியிருக்கார். டிப்ளமசி அப்படின்னா, இவர் கிங் ஹென்றி த 8th கிட்ட ஒர்க் பண்ணது காரணத்தினால, அவரோட அரசபையில் இருந்த காரணத்தினால இவர் ரொம்ப டிப்ளமேட்டிக் பர்சனாலிட்டியாக இருந்தார், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார். பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கார், அம்பாசடராக போயிருக்கார். இவர் கல்விக்கு பிறகு, இவர் யூத்துக்கு பிறகு இவர் முதல்ல இவரோட கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அரவுண்ட் 1520 கிங் ஹென்றி த 8th கிட்ட அவர் ஜாயின் பண்ணுறார். அவரோட அவையில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறார். என்ன வேலையெல்லாம் பார்த்தார் அப்படின்னா, முதல்ல அவர் ஜாயின் பண்ணது கிளர்க் ஆஃப் த கிங்ஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் கிளர்க் ஆஃப் த கிங்ஸ் ஜுவல்ஸ்? ஒன்றும் இல்லை, அரசர் வீட்டை பொறுத்தவரையிலையும், அரசர் குடும்பத்தை பொறுத்தவரையிலையும் அவங்கக்கிட்ட ஜுவல்லரிஸ் நிறையா இருக்கும், ஜுவல்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களோட கிரீடம்லேருந்து, அணிந்து கொள்கின்ற ஜுவல்லரியிலேருந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து சரியாக வைத்து கொள்வது, மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இவருடைய முதல் ஜாப். அதற்கே ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் ஹென்றி த 8th கிட்ட முதல்ல ஜாயின் பண்ணி உள்ளே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு இவரோட நாலேஜ், இன்டெலிஜென்சி, அரசரோடு ஏற்பட்ட நெருங்கிய தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த லாயலாக இருந்ததை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் ஹென்றி த 8th இவரை பல நாடுகளுக்கு அம்பாசடராக அனுப்பி வைக்கிறார். எங்கெல்லாம் அனுப்பி வச்சார் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்.
அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பெஷல் என்வாய்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹி வாஸ் அம்பாசடர் அண்ட் ஸ்பெஷல் என்வாய் டு ஃப்ரான்ஸ், இட்டலி அண்ட் ஸ்பெயின். இப்போ அம்பாசடர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அந்த அரசு சார்ந்து அடுத்த நாட்டிற்கு அந்த அரசர் சார்பாக தூதுவராக அவர்கள் செல்வார்கள். அங்கே 2-3 வருஷம் இருப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ அது வரலையுமே ராஜாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அதர் கண்ட்ரியில் அதர் கண்ட்ரி அஃபேர்ஸோட அவங்க அஃபேர்ஸை டீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் என்வாய் அப்படின்னா என்னென்னா, ஸ்பெஷல் அப்படின்னாவே என்னது, ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தமா? இந்த ஸ்பெஷலான ஏதேனும் வெளிநாடு சார்ந்த ஒரு சில விஷயங்களை சென்று அரசர் சார்பாக அரசின் ரெப்ரசன்டேட்டிவாக சென்று அங்கு அந்த வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்காக ஒரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ ஸ்பெசிஃபிக்காக ஏதேனும் ஒரு ஒர்க்குக்காக போயிட்டு அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு வருவார். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் என்வாய்னு சொல்கிறாங்க. அம்பாசிடர் அப்படிங்கிறவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அங்கேயே போய் தங்கிடுவாங்க. அந்த நாட்டோட அந்த நாட்டு அரசாங்கத்தோட தொடர்பில் இருப்பாங்க. அதாவது அவங்க சொந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே இருப்பாங்க. ஸ்பெஷல் என்வாய்ங்கிறது சொந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் போவாங்க. ஆனால் டெம்பரவரியாக போவாங்க. ஒரு வேலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அல்லது 1 or 2 ஒர்க் மட்டும் எடுத்து அங்கே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்காக போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன செஞ்சுருக்கார், பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அடுத்து ஷெரீஃப் ஆஃப் கென்ட் அப்படின்னா 1536 அப்பாயின்ட் பண்ணப்படுறார். அது என்ன ஷெரீஃப் அப்படின்னா, கென்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்கே இருக்குது, லண்டன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பகுதியினுடைய ஷெரீஃபாக இவரை கிங் ஹென்றி தி 8 அப்பாயின்ட் பண்ணுறார். சரி, ஷெரீஃப் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சீஃப் ராயல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது. இது மாதிரி பகுதிகளுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன செய்வாங்க, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அஃபேர்ஸ் ரெவென்யூவிலேருந்து இங்கே லா அண்ட் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது அங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் பார்த்துக்குவாங்க. பட் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. எல்லா அஃபேர்ஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட விஷயங்களில் தலையிட முடியாது. அங்கே இது ஷெரீஃப் ஆஃப் கென்ட் அப்படிங்கிறது அரசர் என்ன சொல்கிறாரோ, என்ன திட்டங்கள் போடுறாரோ, என்ன சட்டங்கள் இயக்குகிறாரோ, என்ன விதமான ரெவென்யூ கலெக்ட் பண்ணுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து அந்த இடத்த சீஃபாக இருந்து பார்த்து அரசருக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் இந்த கான்செப்ட். இது அந்த காலத்தில் அரசர் காலம் அப்படிங்கிறதுனால அது மாதிரியான ஆஸ்பெக்ட். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னேன். சரிங்களா? அடுத்தது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார் ஒரு தரம். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இது தெரிஞ்சு வச்சுங்க. 1535 வருடம் நைட்டட் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்படுகிறது. நைட்டட் ஆகிறார். அது என்ன சார் நைட்டட் அப்படின்னா, அரசர் என்ன செய்வார், தன்னோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளில் அந்த அவையில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள், அதாவது லிட்ரேச்சரில் பெரிய ஆளாக இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அரசருக்கு மிக சிறந்த சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அரசருக்கு லாயலாக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு, அரசர் திருப்திப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அந்த டைட்டில் பேர் சர் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டிலை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சர் தாமஸ் வயட்டுக்கு கொடுக்குறார். இந்த பட்டம் 1535 தான் சர் தாமஸ் வயட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரலும் அவர் தாமஸ் வயட்டு தான். இது கொடுத்த பிறகு தான் சர் தாமஸ் வயட்டாக எல்லாராலும் அழைக்கப்படுகிறார். இந்த டைட்டில் கொடுக்குறது தான் நைட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, நைட்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவருக்கு அரசரினுடைய கோர்ட்டில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகிறது. எதன் அடிப்படையில் ஏற்படுது அப்படின்னா, ஹிஸ் ஹைலி இன்டெலிஜென்ட், விட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நல்ல நாலேஜ்டு, கற்றறிந்தவர், லேர்ன்டு பர்சனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அண்ட் சாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சாம் அப்படின்னா, இவர் லிட்ரேச்சரில் புலமை வாய்ந்தவர், நிறைய படித்தவர், நிறைய கருத்துக்கள் சொல்லுவார், பொலிட்டிக்கல் வியூஸு நல்லா சொல்லுவார், நிறைய அரசருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லுவார், அட்வைஸ் கொடுப்பார். ஷார்ப் டங் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எந்த இடத்துல எப்போ எதை சொன்னால் சரியாக இருக்குமோ அதை சரியாக சொல்லி
அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, இல்லை அரசருக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவர் மிகவும் அரசரிடம் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார். ஸோ இப்படி இருந்த காரணத்தினால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவர் மீது நிறைய என்மிட்டி அங்கே இருந்த அதர் கோர்ட்டியர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து அவரோட டிப்ளமேட்டிக் மிஷன் டு ஃபாரின் கண்ட்ரீஸ், அது என்னென்னு பார்க்கலாம். ஹி ட்ராவல்டு வைட்லி அக்ராஸ் யூரோப் கண்ட்ரீஸ். அதில் பர்டிகுலராக இட்டாலி அண்ட் ஸ்பெயினுக்கு போயிருக்கார். அடுத்து மிஷன் டு ரோம் நாட்டுக்கு போகிறார். இது என்ன மிஷன் டு ரோம்னா என்ன அப்படின்னா, 1527 வருஷம் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் வேட்டிக்கன் டியூரிங் ஹென்ரி எய்த்ஸ் டிவோர்ஸ் கேஸ். ஹென்ரி த எய்த்து அவர் தன்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணுவார். அதற்கு போப்பாண்டவர் ஒத்துக்க மாட்டார். போப்பாண்டவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அனைத்து ரோமன் கத்தோலிக்க சபைகளினுடைய சீஃப் அவர் தான் உலக அளவில் இருக்கிறது. ஸோ அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஹென்ரி த எய்த்து தன்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்கும்போது அவர் பர்மிட் பண்ண மாட்டார், முடியாதுன்னு சொல்லிடுவார், ரிஃப்யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த இடத்துல ஏற்படும். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக, அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வேட்டிக்கன் சிட்டிக்கு அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். அதான் மிஷன் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில்ஸை கீழே கடைசியாக நம்ம ஹென்ரி த எய்த் அப்படின்னு ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்தது மிஷன் டு ஸ்பெயின். எம்பரர் சார்லஸ் ஃபிஃப்த்தை சந்தித்து பொலிட்டிக்கல் ரீதியான டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். இவர் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததன் காரணத்தினால என்னெல்லாம் இவர் கிடச்சி அப்படின்னு சொன்னால், இட்டாலிக்கு போனதுனால இட்டாலியன் பொயிட்ரி, ஃப்ரெஞ்சு பொயிட்ரி, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பொயிட்ரி, ஹி இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் லிட்ரேச்சர் அண்ட் பொயிட்ரி. அதனால் லிட்ரேச்சர் நிறைய அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்லாம் போய் படிச்சிருக்காரு, பொயிட்ரிஸ்லாம் படித்து பார்த்துருக்காரு. அப்படி படித்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இட்டாலியில் இருந்த பெட்ரார்க் அவர்களினுடைய சானட்டோட டைப்பை அப்படியே கொண்டு வந்து இங்கிலீஷில் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். இது ஒரு ஸ்பெஷல். அடுத்தது சர் தாமஸ் வயட்டினுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஆனி போலின். ஆனி போலின் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஹென்ரி த எய்த்தினுடைய இரண்டாவது மனைவி, செகண்ட் ஒய்ஃபு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இரண்டாவதாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவார் ஹென்ரி த எய்த்து. அவங்க தான் ஆனி போலின் அப்படிங்கிறவங்க. ஆனி போலினோட இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஆனி போலின் ஹென்ரி த எய்த்தினுடைய இரண்டாவது மனைவியாக ஆவதற்கு முன்பாக வயட்டுக்கும் ஆனி போலினுக்கும் இடையில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. அந்த யூத் டைமில் இருந்திருக்குது. அது என்ன க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, தே கால் இட் லவ் அஃபேர்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் அவங்க இருவருக்குள்ளார இருந்திருக்குது. இந்த லவ் அஃபேர் இருந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, பிற்காலத்தில் ராஜா கிங் ஹென்ரி த எய்த்து இவரை ஒரு முறை கைது செய்கிறார். ஆக்சுவலாக 2 முறை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி லண்டன், டவர் ஆஃப் லண்டனில் இவரை இம்ப்ரிசன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டு எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 1536 ஆனி போலின் மீது ஹென்ரி த எய்த்துக்கு அடல்டரி சார்ந்து சந்தேகம் வந்த பொழுது இவரையும் கைது பண்ணி டவர் ஆஃப் லண்டனில் ஜெயிலில் வைக்கிறார். இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டாக இருக்கும், டேர்மாக இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுங்க. டவர் ஆஃப் லண்டன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹி வாஸ் ஃபஸ்ட் அரஸ்டட் இன் த இயர் 1536. 2 டைம் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். ஸோ இந்த இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. அதில் ஆனி போலின் வாஸ் அரஸ்டட் பட் ஷி வாஸ் எக்ஸிக்யூட்டட். அவங்க அரெஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாங்க. ஆனால் என்னாச்சு, வயட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வயட்டை எக்ஸிக்யூட் பண்ணல. லேட்டர் ஆன் ஹி வாஸ் ரிலீஸ்ட். எப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டாங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் தாமஸ் கிராம்வெல். தாமஸ் கிராம்வெல் யார் அப்படின்னா, சர் தாமஸ் வயட்டினுடைய ஒரு பேட்ரன், ஒரு சப்போர்ட்டர். இவர் சர் தாமஸ் வயட்டுக்கு தாமஸ் கிராம்வெல் சப்போர்ட் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ண வச்சது இவர் தான். சரி, என்ன சார் இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பு? தாமஸ் கிராம்வெல் எப்படி இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா, அதாவது ஹென்ரி த எய்த்து கிங் இருக்கார்ல, அவர்கிட்ட ரொம்ப நெருங்கிய ஒரு
அட்வைசராக தாமஸ் கிராம்வெல் இருந்திருக்கார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்வார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் இவர் செஞ்சு கொடுப்பார். அந்த அளவுக்கு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸில் தாமஸ் கிராம்வெல் இருந்திருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எப்படியோ அவரை பேசி சரி பண்ணி சர் தாமஸ் வயட்டை ரிலீஸ் பண்ண வச்சிடுறார். அது மட்டும் இல்லை, தாமஸ் கிராம்வெல்லுக்கும் சர் தாமஸ் வயட்டுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இரண்டாவது முறையாக 1541 ஹி வாஸ் அரஸ்டட் ஃபார் ட்ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ட்ரீசன்னா தேச துரோக வழக்கு, தேச துரோக சந்தேகத்தில் அவரை கைது பண்ணுறாங்க. அதுலேயும் லேட்டரான் அவர் ரிலீஸ் பண்ணப்படுகிறார். ஸோ 2 முறை அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்பது முக்கியம், அது தெரிஞ்சிங்க. ஓகே, இது சர் தாமஸ் வயட் பற்றின பயோகிராஃபி பார்த்துருக்கோம். இப்போ கிங் ஹென்றி த எய்த்து, கிங் ஹென்றி த எய்த்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த போம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர் தாமஸ் வயட்னா யார், ஆனி போலின் யார், இவங்களுக்குள்ளார 3 பேர்த்துக்குள்ளார என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த போம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். கிங் ஹென்றி த எய்த்து, இவரோட அப்பா கிங் ஹென்றி த 7th. நம்ம ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது படித்தோம். கிங் ஹென்றி த எய்த்து அவங்க ஃபாதரோட டெத்துக்கு பிறகு 1509 ஆட்சிக்கு வரார், கிங்காக பதவியேற்றுக்கொள்கிறார். எந்த வயசில், தன்னுடைய 17வது வயசில் அவர் பதவியேற்றுக் கொள்கிறார். அவர் 1509 1547 வரலையும் ஆட்சியில் இருக்கார். மொத்தம் அவர் ஆட்சியில் இருந்த வருடங்கள் 38. இவர் யார் சார் அப்படின்னு சொன்னால் 2வது டியூடர் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டியூடர் கிங்கு ஹென்றி த 7th, செகண்ட் டியூடர் கிங்கு ஹென்றி த 8th. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹிஸ்டாரிக்கலாக இந்த பேக்ரவுண்டு தெரியும் பொழுது உங்களுக்கு மற்ற லிட்ரேச்சர் படிக்கும்போது எளிமையாக இருக்கும். சரி, கிங் ஹென்றி த 8th பற்றின ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அவரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவரோட மேரேஜஸ் சம்மந்தமாக பேசப்படும். அவர் மொத்தமாக 6 முறை திருமணம் செய்திருக்கிறார். அதில் செகண்ட் ஒய்ஃப் தான் ஆனி போலின். அடுத்தது முக்கியமான விஷயம், செப்பரேஷன் ஃப்ரம் ரோமன் கத்தோலிக் சர்ச் அண்ட் இங்கிலீஷ் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, கிங் ஹென்றி த 8th தனது முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 2வதாக ஆனி போலினை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஒன்று, ஆனி போலினா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒன்று, ரெண்டாவது, அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால, ஆண் வாரிசு வேணுங்கிற காரணத்துக்காக இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணணுன்னு விருப்பப்படுறார். தனது முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் அவரிடம் கேட்குறார். சரி, இவர் ஏன் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, போப்பாண்டவர்கிட்ட ஏன் கேட்குறாங்க? போப் அப்படிங்கிறவர் யார், அவருக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச்சினுடைய சுப்ரீம் ஹெட் யார் அப்படின்னு சொன்னால் போப்பாண்டவர். அது எங்கே இருக்குது? ரோமில் இருக்குது, வேட்டிக்கன் சிட்டியில் இருக்குது. அவர் தான் என்ன செய்வார்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியவர். ஸோ அந்தளவுக்கு அதிகாரம் படைத்தவர். இவரிடம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அரசர் கிங் ஹென்றி த 8th தன்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் அனுமதி மறுக்கிறதுனால, இனிமேல் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் தானே எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கணும், இனிமேல் நான் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சோடு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எந்த சர்ச்சஸும் கட்டுப்பாட்டில் வராது அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிஞ்சு வரார். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுங்க, இங்கிலீஷ் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இருந்து பிரிந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறத உருவாக்குறார். இதை உருவாக்குனது மட்டுமல்ல, ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாரு, ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி அப்படின்னு 1534 பாஸ் பண்ணுறாரு. அனைத்து விதமான இங்கிலாந்துக்குள்ளார இருக்க சர்ச்சையும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுங்கிற பேரில் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுறார். சரி, தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்தார்ல, அதோட ஹெட் யாருன்னு டிக்ளேர் பண்ணுறாருன்னா தன்னைத்தானையே அவர் சுப்ரீம் ஹெட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறார். இவருக்கு இது பண்ணதுனால 2 விதமான பவர் கிடைக்குது. ஒன்று, பொலிட்டிக்கல் ரீதியான பவர், ஆல்ரெடி அரசராக இருக்கிறதுனால ஒன்று கிடைக்குது.
அடுத்தது அங்கே வந்து அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் சில விஷயங்களில் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த சர்ச்சுக்கு இருக்கும். சர்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மத போதகர்கள் அனைவருக்கும் இருக்கும். ஸோ அதோட ஹெட்டாகவும் இவர் ஆயிடுறார். அதனால் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் எதனா ஸ்பெஷல் அப்படின்னா ஹி வாஸ் ஸ்ட்ராங் ரூலர் அண்ட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ராயல் பவர். ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கூடிய அனைத்து ரூலையும் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு நினைப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவார். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ராயல் பவர்னால் தன்னோட கட்டுப்பாட்டில் அனைத்து பவரையும் வச்சுக்குவார். அரசரே முடிவு பண்ணுவார், அரசரே செய்வார், அரசரே எக்ஸிக்யூட் பண்ணுவார். அப்படின்னா என்ன, தனக்கு கீழே இருக்கவங்க தான் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பார். அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணார். அதாவது இப்போ பல்வேறு மாகாணங்கள் இருக்குதுன்னா அங்கங்கே ஒவ்வொரு சீஃப் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீஃப் ஒரு சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இவர் என்ன திட்டங்கள் போடுறாரு, இவர் என்ன சட்டங்கள் போடுறாரு, இவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அவங்கெல்லாம் இருந்தாங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவங்க தான் பண்ணணும், தன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு பண்ணார். அடுத்தது டிசல்யூஷன் ஆஃப் மோனாஸ்டரிஸ். அதாவது எல்லா மத சம்பந்தப்பட்ட சபைகளையும் கலைத்தார். கலைச்சது மட்டும் இல்லை, அது அத்தனையும் நிறைய வெல்த் எல்லா மோனாஸ்டரிஸ்லேயும் இருந்துச்சுல்ல, அந்த வெல்த்தெல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டார். அரசர்கூட ட்ரெஷரியில் சேர்த்துட்டார். ஸோ நிறைய வெல்த் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஹி வாஸ் ஹைலி நோன் ஃபார் ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனிமீஸ் அண்ட் ட்ரைட்டர்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், தனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, தன்னோட விருப்பத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, தனக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னு சந்தேகப்பட்டாவே அவர் என்ன செஞ்சுருவார் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா மரண தண்டனை கொடுத்துருவார். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு தாமஸ் மூர் அப்படின்னு ஒருத்தர். தாமஸ் கிராம்வெல். தாமஸ் கிராம்வெல் ஏற்கனவே பார்த்தோம், பேட்ரன் ஆஃப் சர் தாமஸ் வயட். அந்த சர் தாமஸ் வயட்டை முதல் முறை கைது செய்யும் போது அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவரே மிக முக்கியமான காரணமாக இருந்தார். இவரோட ஹெல்ப்பில் தான் அவர் ரிலீஸ் ஆனார். இவர் வந்து அரசருக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னா, அரசருக்கு அடுத்த நிலையில் இவர் இருந்தவர். அதாவது சீஃப் மினிஸ்டர் அப்படின்னே அழைப்பாங்க இவரை. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த பர்சனாலிட்டி. ஒரு முறை இவர் மீது சந்தேகப்பட்டு இவர் தனக்கு எதிராக நடந்து கொள்கிறாரோ என்று நினைத்து இவர் வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா கைது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ அவருக்கு எதிராக தன்னோடு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அடுத்து பாருங்கள், தாமஸ் மோர் அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து சுப்ரீம் ஹெட்டாக தன்னை அனைத்து சர்ச்சுக்கும் ஹெட்டாக டிக்ளேர் பண்ணார்ல, அந்த இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால சர் தாமஸ் மோரை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஒரு பேர் எழுதியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனி போலின். அவங்க தான் நம்ம போமோட ஹீரோயின். சர் தாமஸ் வயட்டை தான் நம்ம போம் இப்போ படிக்க போகிற ரிமெம்பர் போயமோட ஹீரோ. அந்த ஹீரோயினை அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். எதற்காக எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னா, ஆனி போலின் வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் த ரீசன் ஆஃப் அடல்டரி. அப்படின்னா தன் மனைவி வேறொருவரோடு தொடர்பில் இருந்தார் என்று சந்தேகப்பட்டு தனது இரண்டாவது மனைவியாகிய ஆனி போலினை அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார், கைது செய்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். ஸோ இந்த அளவுக்கு ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரசராக இருந்தார். இப்போ இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மற்ற விஷயங்கள் நன்றாக புரியும். இப்போ லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர் தாமஸ் வயட். இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். ஹீ இன்ட்ரடியூஸ்ட் பெட்ரார்ச்சன் சானட் ஆர் இட்டாலியன் சானட் இன் இங்கிலீஷ் பொய்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் இங்கிலீஷ் பொய்ட்ரி. இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பெட்ரார்க் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரைட்டர், கிளாசிக்கல் ரைட்டர். அவரோட சானட் எடுத்துகிட்டு வந்து அதே ஃபார்மை இங்கிலீஷில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். அடுத்து இன்னொன்று, ஹீ இன்ட்ரடியூஸ்டு டெர்சா ரைமா அண்ட் த ஃப்ரெஞ்ச் ராண்டியூ அப்படின்னு 2 போம் ஃபார்மேட்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது என்ன டெர்சா ரைமா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் அன் இட்டாலியன் வேர்ஸ் ஃபார்ம். இட்டாலியில் இருக்கக்கூடிய இன்னொரு வேர்ஸ் ஃபார்ம் டெர்சா ரைமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லைன் ஸ்டான்சாஸ், டெர்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 லைன் ஸ்டான்சா இஸ் ஆல்சோ கால்டு டெர்செட்ஸ் வித் எ ஸ்பெசிஃபிக் இன்டர்லாக்கிங் ரைம் ஸ்கீம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க.
இன்டர்லாக்கிங் ரைம் ஸ்கீம். டெர்சா ரைமாங்கிறது இட்டாலியன் வேர்ஸ் ஃபார்ம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 3 லைன் ஸ்டான்சஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதை டெர்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்லாக்கிங் ரைம் ஸ்கீமுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன இன்டர்லாக்கிங் ரைம் ஸ்கீம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 3 லைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு ஏபிஏ, இதில் ஏபிஏன்னு இருக்கா. அடுத்து பாருங்கள் பி, இங்கே இருக்கிற ஏ இங்கே பியாக வந்துச்சு, இங்கே பியாக வந்தது. இது சி, இங்கே சி ஆகுது, இங்கே சி ஆகுது. இது டி, இங்கே டி ஆகுது, இங்கே டி ஆகுது. இது இ புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டெர்சா ரைமா இட்டாலியன் வேர்ஸ் ஃபார்ம், பெட்ரார்ச்சன் இட்டாலியன் சானட் ஃபார்ம். அங்கேருந்து கொண்டுட்டு வந்து அவர் இங்கிலீஷ் பொய்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அடுத்து ஃப்ரெஞ்ச் ராண்டியூ அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இந்த டெர்சா ரைமா வாஸ் இன்வென்டட் பை டான்டே, இட்டாலியன் poet Dante, famously used in the Divine Comedy. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. டெர்சா ரைமா was invented by Dante in Divine Comedy and it was introduced in English literature by Sir Thomas Wyatt அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து The French Randieu. It is a poem of 13 or 15 lines. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிவைடட் இன்ட்டு 3 ஸ்டான்சஸ், 3 ஸ்டான்ஸாவாக பிரிச்சிடறாங்க. யூஸ்வலி இதோட லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5, 3, 5, 3 ஸ்டான்சஸ்னு சொன்னல இந்த மாதிரி இருக்கும். வித் ஒன்லி 2 ரைம்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 2 ரைம்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துருங்க. ஏ ஏ பி பி ஏ ஏ ஏ பி ஏ ஏ பி பி ஏ, 2 ரைம் தான் இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, 2 ரைம்ஸில் மட்டும்தான் எழுதியிருக்காரு. யூஸ்டு த்ரூ அவுட், இந்த போயம் முழுவதுமாக என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா அப்படி தான் எழுதியிருப்பார். அண்ட் எ ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படின்னா என்னென்னா ரிப்பீட்டிங் லைன். இங்கே பாருங்கள் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கா, இங்கே ஆர்னு கொடுத்துருக்கா. இது ரெஃப்ரைன் அப்படின்னா ரிப்பீட்டிங் லைன், அதாவது ஃபஸ்ட் லைனாக இருக்கக்கூடியதை செகண்ட் ஸ்டான்ஸாவில் கடைசியாகவும் தேர்ட் ஸ்டான்ஸாவில் கடைசியாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்பீட்டிங் ரெஃப்ரைனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து த ஃப்ரெஞ்ச் ராண்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சு வச்சுங்க. இதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வாய்ப்பு இருந்தால் பின்னாடி வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம், ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட். ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் தான். ஹீ வாஸ் த ஃபஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் சானட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் சானட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா சர் தாமஸ் வயட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இவரோட போம்ஸில் இவர் என்ன விதமான தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாருங்கள். 1 லவ், அடுத்து பிட்ரேயல், டிஸப்பாயின்மெண்ட், அதை ஏமாற்றம், பாலிட்டிக்ஸு அண்ட் ஹியூமன் நேச்சர், இது ரிலேட்டடான டாபிக்ஸு, இது ரிலேட்டடான தீம்ஸை பயன்படுத்தி அவர் எழுதியிருக்கார். இவரோட ஜானர் என்ன சார் அப்படின்னா சானட், எபிகிராம்ஸ், சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், சட்டையர்ஸ், ரிலீஜியஸ் போம்ஸ், இதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். என்ன மீட்டர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் பயன்படுத்தியிருக்கார். சரிங்களா? அடுத்தது இந்த அயாம்பிக் பென்டாமீட்டர்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பின்னாடினா வெவ்வேறு வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ் வேர் பப்ளிஷ்டு ஆஃப்டர் ஹிஸ் டெத். இது ரொம்ப முக்கியம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரோட படைப்புகள் எதுவும் பிரிண்டடாக பப்ளிஷ் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது அவரோட பப்ளிகேஷன்ஸ். அப்படின்னா அவரோட போம்ஸ் எதில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது டார்ட்டில்ஸ் மிஸ்லனி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1557, 1557 இப்படி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆந்தாலஜி பப்ளிஷ் பண்ணப்படுது. இதை யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ரிச்சர்டு டார்ட்டில் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷ் பண்ணார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் சர் தாமஸ் வயட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் 15 years ஆஃப்டர் ஹிஸ் டெத். அது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. சரி, இந்த புக்குக்கு டார்ட்டில்ஸ் மிஸ்லனி அப்படின்னு சொன்னால இதுக்கு இன்னொரு டைட்டில் இருக்குது, சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு பேர். இதோட ஃபுல் டைட்டில்னு ஒன்று இருக்குது, அந்த புக்லேயே அப்படி தான் இருக்கும். சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் ரிட்டன் பை தி ரைட் ஆனரபிள் லார்ட் ஹென்ரி ஹோவர்ட், லேட் ஏர்ல் ஆஃப் சரே, தாமஸ் வயட் த எல்டர் அண்ட் அதர்ஸ் இப்படின்னு தான் இருக்கும்.
அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தாமஸ் வயட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதர்ஸ் அப்படின்றத இதை ஞாபகம் வச்சுக்கணும். சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, இட் இஸ் த ஃபஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டாட்டில்ஸ் மிஸ்லனி அப்படின்னு பார்த்தோம்ல, இது முதல்ல பிரிண்ட் பண்ண இங்கிலீஷ் பொயட்ரி ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த டாட்டில்ஸ் பாருங்கள், டாட்டில்ஸ் மிஸ்லனியில் மொத்தம் எத்தனை போம்ஸ் இருக்குது அப்படின்னா 271 போம்ஸ் இருக்குது. அதில் வயட் எழுதின போயம் மட்டும் 96 போம்ஸ், சரே எழுதின போம்ஸ் 40 போம்ஸ், கிரிமால்டு அப்படின்னு ஒருத்தர் அவர் 40 போம்ஸ் எழுதியிருக்கார். அதர் அன்னோன் ஆத்தர்ஸ் எழுதினது 95 போம்ஸ். டோட்டலி 271 போம்ஸ் அந்த புக்கில் கலெக்ட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ரிச்சர்டு டாட்டில். இந்த பாயிண்ட்ஸ் அத்தனையும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பர்டிகுலர்லி இந்த நம்பரை பொறுத்தவரை 96 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மீதி 3 கேட்பாங்களா என்னன்னு தெரியல, தெரிஞ்சு வச்சுங்க. பட் 96 அப்படிங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது, நோட்டபிள் போம்ஸ். அவர் எழுதின போயமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹூசோ லிஸ்ட் ஹண்ட் அப்படிங்கிறது. இது இன்டர்பிரட்டட் ஆஸ் அபவுட் ஆனி போலின் ரிலேட்டடாக எழுதப்பட்ட ஒரு போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஃப்ளீ ஃப்ரம் மீ, லவ் அண்ட் பிட்ரேயல், இது நம்ம இப்போ படிக்கக்கூடிய போம், நம்ம போம். ஃபேர்வெல் லவ், எக்ஸ்பிரஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் லவ், இதான் தீமு. மை ல்யூட் அவேக் அப்படிங்கிற போம் என்ன அப்படின்னா எ சாங் ஆஃப் சாரோ அண்ட் ஃபேர்வெல் அப்படின்னு தீமு. ஐ ஃபைண்ட் நோ பீஸ் அப்படின்றதுல அடாப்டேஷன் ஆஃப் பெட்ரார்க் ஃபுல் ஆஃப் பேரடாக்சஸ் அப்படிங்கிற ஒரு தீமில் அந்த கான்செப்டில் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு இந்த போம். அடுத்தது, அவரோட லாஸ்ட் டேட் அப்படின்னா அவர் எப்போ இறந்தார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹீ டைட் ஆன் 11th October 1542 இன் செர்பான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டோர்செட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய டோர்செட் அப்படிங்கிற பகுதியில் செர்பான் அப்படிங்கிற பிளேஸில் அவர் இறந்து போகிறார். அவர் பிறந்த வருடம் 1503, இறந்த வருடம் 1542. அவர் காலம் மொத்தமாக இருந்த காலம் 39 இயர்ஸ். அவர் உயிரோடு இருந்திருக்கார். 2 முறை அவர் கைது பண்ணப்பட்டிருக்கார். ஆனால் எந்த முறையும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படலை, ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டார். அவர் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது தான் இறந்து போயிடுவார். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.